இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நம்முடைய வேதத்திலே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று காரியங்கள் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டிலே பழைய உடன்படிக்கை என்று ஒன்று சொல்லியும், தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலே ஆண்டவர் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார் என்று சொல்லியும் இரண்டு விதமான உடன்படிக்கை அதை நாம் பார்க்க முடியும். இந்த ரெண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் தேவனிடத்தில் நாம் நெருங்கி சேருகிற ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பழைய உடன்படிக்கை என்பது மோசையினால் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கை. முதலிலே மனுக்குலத்திற்கு ஆண்டவர் பாவத்தினுடைய கொடூரத்தை கற்றுக் கொடுக்கும் வண்ணமாக மோசையை அந்த மலைக்கு அழைத்து அங்கே நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவைகளின் நிமித்தமாக பாவம், அதனுடைய கொடூரம், அதனுடைய தண்டனை என்ன என்பதை ஜனங்கள் உணர்ந்து கொள்ளும் வண்ணமாக ஆண்டவர் போதிக்கிறார். ரெண்டாவது காரியம், அந்த பாவத்தின் நிமித்தமாக உண்டாக்கின தேவனுக்கும் நமக்கும் நடுவாக ஒரு பிரிவினை சுவர் உண்டாகி விடுகிறது. அது நிமித்தமாய் நாம் தேவனை பார்க்க முடியாதபடி, அவரோடு கூட தொடர்பில்லாதபடி நாம் மாறிவிடுகிறோம் என்கிற காரியத்தை அங்கே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். பாவம் செய்கிறதினால் இருக்கிற கொடூரத்தை கற்றுக் கொடுக்கிறார். தேவனுக்கும் மனிதனுக்கும் இல்லாத ஒரு இருந்த தொடர்பு துண்டிக்கப்படுகிறதை அங்கே காட்டி கொடுக்கிறார். இதற்கு பரிகாரம்தான் அங்கே அவர்கள் வெள்ளாட்டுக்கடா, இளங்காளைகள், புறா குஞ்சுகள் இவைகளை பலி செலுத்தும் பொழுது அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் தேவனோடு கூட நெருங்கி வருகிற அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பதை மோசையின் மூலமாக ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிற பழைய உடன்படிக்கையை குறிக்கிறது. தீர்க்க தரிசன ஆகமங்களிலே என் பிரமாணங்களே அவர்களுக்கு நான் எழுதி கொடுத்து அவருடைய இருதயத்திலே நான் வைத்தேன் என்று சொல்கிறார். எழுதி கொடுக்கிறது, இருதயத்தில் எழுதுகிற ஒரு ஆண்டவர். இன்னொரு பக்கம் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் அவர்களுடைய கல்லான இருதயத்தை எடுத்து அவர்களுக்கு சதையான இருதயத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். புதிய உடன்படிக்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், பழைய உடன்படிக்கையில் இந்த முறைமைகளை செய்கிறதற்கு பிரதான ஆசாரியன் தனக்காகவும் இங்கே நிற்கக்கூடிய பாவம் செய்த ஜனங்களுக்காகவும் அந்த ஆட்டுக்கடாக்களின் இரத்தம் அல்லது இளங்காளையின் இரத்தம் அல்லது புறா குஞ்சியின் இரத்தத்தை கைகளிலே ஏந்தினவனாக தேவ சன்னிதானத்திலே தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் முறையிடுகிற ஒரு முறைமையை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்து இருந்தார். இந்த புதிய ஏற்பாட்டிலே எபிரேய ஆக்கியோன் இதை முழுமையாக அருமையாக கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்துவே பிரதான ஆசாரியராக தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்ததின் நிமித்தமாக நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிக்க அவர் உண்மை உள்ள ஒரு ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய உள்ளத்திலே பாவம் செய்கிறதினால் உள்ளே ஒரு குற்ற உணர்வு நமக்குள்ளாய் உண்டாகிறது. அதை பாவத்தினுடைய தோஷம் என்று சொல்லி வேதம் அழைக்கிறது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கும் வண்ணமாகத்தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். உங்களுடைய பாவங்களை மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நான் விலக்கிவிட்டேன். அப்போது நாம் ஒரு முறை ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டால் என்னுடைய பாவங்கள் இப்படியாய் விளக்கப்பட்டு விட்டது, சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுவிட்டேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அதை திரும்ப அவர் நினைப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதையே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கார் மேகத்தை போல அகற்றிவிட்டேன் என்று சொல்லுகிறார். என்னுடைய முதுகுக்கு பின்பாக எரிந்து விட்டேன் என்று சொல்லுகிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு பாவத்தினுடைய தோஷம், நான் இப்படிப்பட்ட கொடூரமான வாழ்க்கை வாழ்ந்தேனே, அசிங்கமான வாழ்க்கை வாழ்ந்தேனே, இவைகளிலிருந்து என் தேவன் என்னை விடுதலை செய்திருக்கிறாரே என்பதை உணர்த்தி வைக்கும் வண்ணமாக இந்த வசனங்கள் சொல்லப்பட்ட போதிலும் புதிய ஏற்பாட்டினுடைய உடன்படிக்கையிலே அந்த பாவத்தினுடைய கொடூரத்திற்கு பதிலாக தன்னையே பலியாக செலுத்தின இயேசு கிறிஸ்துவை நாம் அங்கே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய எல்லா சொட்டு இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தினபடியினால் அந்த இரத்தத்தின் மூலமாக பாவங்கள் முதலில் மன்னிக்கப்படுகிறது. ரெண்டாவது,
தேவனுக்கும் நமக்கும் நடுவராக மத்தியஸ்தராக நின்று கொண்டு நம்மையும் தேவனையும் இணைக்கிற பாலமாக இங்கே இயேசு கிறிஸ்து செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது ஆசீர்வாதம். முதல் ஆசீர்வாதம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பாவத்தினுடைய தோஷங்கள் மாற்றப்படுகிறது. ரெண்டாவது, தேவனையும் நம்மையும் பிரித்த பாவத்தை விலக்கி நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாக செய்கிற ஒரு காரியத்தை இங்கே ஆண்டவர் செய்கிறதை பார்க்கிறோம். மூன்றாவது காரியம், இந்த புதிய உடன்படிக்கை நிமித்தமாக ஒரு கண்டிப்பின் நிமித்தத்தினால் ஒரு நியாயப்பிரமாணம் இதை நான் செய்யவில்லை என்று சொன்னால் என்னை தண்டித்து விடுமே என்று சொல்லி பயந்து அவர்கள் அங்கே ஆண்டவரை தேடினார்கள். ஆனால் புதிய உடன்படிக்கையிலோ கிறிஸ்துவினுடைய அன்பினால் அவரை தேடுகிற வாஞ்சையை நம்முடைய இருதயத்தில் அவர் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். வாஞ்சையையும் செய்கையையும் நம்முடைய இருதயத்தில் நம் புதிய உடன்படிக்கையிலே இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டு விட்டோம் என்று சொன்னால், நம்முடைய பாவங்களும் பாவத்தின் தோஷங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால், ஜெபிப்பதற்கு நமக்குள்ளாகவே தானாகவே ஒரு வாஞ்சை உருவாகிறது. வேதம் வாசிக்கிறதற்கு தானாகவே ஒரு வாஞ்சை உருவாகிறது. பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு தானாகவே ஒரு வாஞ்சை உருவாகிறது. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவராகிய இயேசு பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளாக வைத்து எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளாக அவர் மாறும்படியான ஒரு அதிகாரத்தையும் கொடுத்து விடுகிறார். பாவத்தையும் பாவத்தின் தோஷத்தையும் மன்னிக்கிறார். ஆண்டவருக்கும் நமக்கும் இருந்த பிரிவினை சுவராகிய அந்த பாவத்தை நம்மை விட்டு விலக்கி அவரோடு கூட நம்மை ஒப்புரவாக செய்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும்படியான ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். அவரை தேடும்படியான ஒரு வாஞ்சையை இருதயத்திலே உருவாக்குகிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். ஆவியானவரை நமக்குள்ளாக தந்து நம்மை வழிநடத்துகிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். இதுதான் புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். இந்த புதிய உடன்படிக்கையாகிய அந்த கிறிஸ்துவிலே நாம் வந்துவிடும் பொழுது, அதை விசுவாசிக்கும் பொழுது, நாம் அதை நம்பும் பொழுது, அதில் இணைக்கப்பட்டு விடும் பொழுது, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்று தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டு இந்த பூமியில் நிலையான ஆசீர்வாதங்களையும் வரப்போகிற அந்த நித்திய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாகவும் நாம் மாறி வாழ முடியும். அதற்கு வேதம் உத்தரவாதம் தருகிறது. இந்த கிருபைகளை ஆண்டவர் தாமே நமக்கு தருவாராக. ஆமென். பாவதோஷம் நீக்கிட மீட்பரின் ரத்தம் தானே, தீய குணம் மாறிட மீட்பரின் ரத்தம்